ஊருக்கு வந்தாச்சுங்க. பரதேசி மாதிரி உட்காந்துருக்கோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் பண்ணி வந்து ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் தான் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ஒன்றும் முடியல. அப்படியே பழைய தண்ணி குளிச்சு கிழிச்சு வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து கமெண்டில் பாப்பாவுக்கு என்ன தான் கொடுக்குறீங்க, பாப்பா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன கூட கொடுக்குற நீ சீக்கிரட்டை சொல்லிவிடுமா அதை? எங்கள் உண்மையாக அதுக்காக மெனக்கட்டுலாம் இல்லைங்க, நாங்கள் செய்யலைங்க. ஏதோ இவளோட சாப்பாட்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறாக இருந்தாலும் போட்டு திம்பா. மொதல் விஷயம் சளி பிடிக்கும், எடுத்தா சாப்பிட்ருவா. சிக்கன் வாரத்தில் ஒரு 2 நாள் எடுப்போம்னு வச்சுங்களேன். 1/2 கிலோ கண்டிப்பாக எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா சிக்கன் பைத்தியம் எங்கள் குடும்பமே. அதை தவிர்த்து மீன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் சாப்பிட்றது அதிகமான அதெல்லாம் காஸ்ட்லி. மீன் அதிகமாக சாப்பிட சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் மீன் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா எனக்கு உண்மையாக அந்த முள்ளே தொண்டையில் அடிக்கடி சிக்கும். சமைக்க அது எல்லாமே சுத்தம் பண்ணி செய்ய தெரியாதுங்க. நான் தான் எடுத்து வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தரணும். அது ஒரு நாள் பொழுதே போயிடும்னு அங்கே அதாவது சிக்கன் மோஸ்ட்லி எடுத்துருவாங்க. சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அடிக்கடி கருவாடு சாப்பிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அப்புறம் நீங்கள் முக்கியமாக கால்சியம் டேப்லெட், ஐரன் டேப்லெட் போடுங்க. இவ்வளோ மாதிரி பண்ணாதீங்க. பாப்பா வீடியோவில் பார்க்க பெருசாக இருக்கா, ஆனால் ஆவரேஜாக ஒரு 3 கிலோ 3.5 கிலோக்குள்ளே தாங்க இருப்பா. கடைசியாக போடும்போது 3.5 இருந்தால் அதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. 3.5 கிலோ இருந்தால் கடைசியாக பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியுதா பெருசாக வீடியோவில்? உண்மையிலே நேரில் பார்த்தீங்கன்னா எலிக்குட்டி மாதிரி வீடியோ கால்லாம் பண்ணால் எப்படி நம்ம ஃபேஸ் நல்லா பெருசாக தெரியும், அந்த மாதிரி வீடியோவில் நான் நினைக்கிறேன். எங்க கண்ணுக்கு இதாக தான் தெரியுறோம். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இல்ல, இது சாப்பிடுங்க. இத ஸ்பெஷலா சாப்பிடுங்க. மெனக்கிட்டு நான் எதுவுமே பண்றது இல்லைங்க. இதுக்காக இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே 3 மாசம் ஒரு 5 மாசத்துக்குள்ள பால் பத்தும் போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இலைக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க. ஏன்னா வளர வளர அவங்களுக்கு பால் பத்தாம போகும். அப்போ வேணா ஏதாவது பண்ணணும். இப்போ நான் வீடியோலாம் பார்த்தீங்களா, கருவாடு அது மெயினாக அதுக்காகவே அவன் வளர வளர பால் பத்தாதுங்கிறதுனாலே நாங்கள் போய் கருவாடு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அப்போது பால் இல்லாத நேரத்தில் கருவாடெல்லாம் போட்டு வச்சா குழம்பு வச்சா அப்போது பூண்டுலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இவ பண்ண தப்ப முக்கியமாக நீங்கள் பண்ணாதீங்க. ஐரன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் கரெக்டாக போடுங்க. மெயின் விஷயம் இங்கே பாருங்கள், என் தலைலாம் சொட்டையாகுது. எனக்கே மனசு அது கண்ணாடியை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியெல்லாம் அள்ளி வச்சிருக்காக்கா. ஒரு எப்படியும் 50 கிராம் பக்கமா அவ்வளோ முடி கொட்டி வச்சிருக்கா. நீங்க அதனால மாத்திரை கட்ட போடுங்க. முடிஞ்சா ஐரன் டானிக் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணாடியை பார்த்து தெரியுதுங்களா? எனக்கு இந்த இடம்லாம் இப்படி தெரியவே தெரியாது. அப்படியே முடி அப்படியே அடர்த்தியா இது அப்படியே மறைச்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி கொட்டுது. அப்படியே மைண்ட் அப்செட்டாக இருக்கு. வெளியில் பேசுகிறனே ஒழிஞ்சு உண்மையாக உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ 2 நாளாக தான் ஐரன் டேப்லெட் போடுறேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடி கொட்டும். தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம உங்கள் உடம்புல கால்சியம் சத்து, ஐரன் சத்துலாம் ரொம்ப குறையும். அதனால் கால்சியம் மாத்திரை நீங்கள் போடுறதும் ஐரன் டேப்லெட் போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை முடி கொட்டுறது, உடம்பு ரொம்ப வலி, முதுகு வலி, பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் நானாக சொல்லலை, இதெல்லாம் டாக்டர் சொன்ன விஷயங்கள்ன்ட்டு. அதனால் நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது போல் ஏதாவது ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சிருவாங்கங்க நாளைக்கு காலையில. இந்த விலாகெல்லாம் பாய்ங்க. என்ன இருந்தாவது அந்த மாதிரி வேற என்ன விலாக முடிக்க போறோம். கடவுளாமா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லுங்க. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க.